எனக்கு அப்போவே தெரியும் இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த டாஸ்க் ஆரம்பித்து முழுசாக 24 மணி நேரம் கூட ஆகலை. நேற்று சாயந்தரம் தான் கெஸ்ட் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே வராங்க. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 12 மணி நேரம் தான் இந்த டாஸ்க் ஆரம்பித்து நடந்திருக்கு. அந்த 12 மணி நேரத்துக்குள்ளே மேனேஜரை மாற்ற வேண்டிய அவசியம் என்ன? மூணாவது ப்ரோமோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்குள்ளே நிறைய விதமான கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து போஸ்டிங் மாற்றம் செய்யப்படணும். ஒன்று மேனேஜர் இல்லைனா அசிஸ்டன்ட் மேனேஜர், இந்த 2 பேரில் யாராச்சும் ஒருத்தரை சேஞ்ச் பண்ணணும். இந்த டாஸ்க்கே வந்து பக்கா பிளான் பண்ண ஒரு டாஸ்க்கு தான். திவ்யாவுக்கும் பார்வதிக்கும் நடுவில் ஒரு பயங்கரமான ஒரு ஃபைட் போய்கிட்டு இருக்கு. திவ்யாவா பார்வதியா அப்படின்ற ஒரு சண்டை வெளியிலையும் போய்கிட்டு இருக்கு. ஸோ அவங்கள வச்சு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சேனல் டிசைட் பண்ணி தான் அவங்கள மேனேஜராகவும் இவங்களை அசிஸ்டன்ட் மேனேஜர். ஏன்னா அசிஸ்டன்ட் மேனேஜராக இருக்கக்கூடிய பார்வதி கண்டிப்பாக மேனேஜருக்கு குடைச்சல் கொடுப்பாங்க, அங்கே ஒரு சம்பவம் நடக்கும் அப்படிங்கிறது சேனலுக்கு நல்லாவே தெரியும். தெரிஞ்சதுனால தான் பிளான் பண்ணி பார்வதியை போட்டாங்க. அதே மாதிரி பார்வதி நேற்றுலேருந்து பயங்கரமான ஒரு ப்ளே, சகுனி ஆட்டம் பயங்கரமான ஒரு ப்ளே பண்ணாங்க. இன்றைக்கி அந்த ப்ளேயில் ஜெயிச்சிருக்காங்க பார்வதி. ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேனேஜராக இருக்கக்கூடிய திவ்யா அவர்களை மாற்றிட்டாங்க. புதிய மேனேஜர் விக்கல்ஸ் விக்ரம் அவர்கள். விக்கல்ஸ் விக்ரம் மேனேஜரான இந்த செகண்ட் வரைக்கும், இந்த நிமிஷம் வரைக்கும் வீடு ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு. ரொம்ப மோசமான ஆஸ் யூஸ்வல் இந்த வீட்டில் எப்படி எல்லாம் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பானோ அப்படி தான் போய்கிட்டு இருக்கு. தேர் இஸ் நோ கண்டென்ட். இங்கே சண்டை போடுறாங்க, கத்துறாங்க அப்படின்றத வந்து நம்ம ஒரு இஷ்யூவாக எடுத்து பார்க்குறோம் அப்படின்னா கத்துறாங்க, எல்லாரும் கத்துறாங்க. எதுக்கு கத்துறாங்கன்றது தான் மெயின். நல்ல விஷயத்துக்கு கத்துறாங்களா, சும்மா சண்டை போடுறாங்களா, வாண்டடாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணுறாங்களா, இதை தான் நம்ம பார்க்கணும். எனக்கு இப்போ நான் வந்து திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு நிறைய பேர் நினைக்கலாம். தாராளமாக நினச்சிக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. பார்வதியை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லும் போதே நான் ரியாக்ட் பண்ணல. இப்போ திவ்யாவை சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது நான் ரியாக்ட் பண்ண போகிறேன்னா வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த வீட்டுக்குள்ளே என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான் நான் பார்க்குறேன். வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ஸாக வந்த 4 பேரில் ஒருத்தர் மட்டும் விலகி போய் வேற ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீதி 3 பேர் விஜய் சேதுபதி கிட்ட என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அதை கரெக்டாக பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஓகேவா? இப்போது திவ்யா கோவப்படுறாங்க. எல்லாரும் சொன்ன கருத்து, முதல்ல அந்த கருத்தை பார்த்துருவோமா? 2 ஃபேஸாக இருக்காங்க. யார்? துஷார். இன்றைக்கி தான் அந்த ரோபோட்டுக்கு உயிரே வந்திருக்கு. 2 ஃபேஸாக இருக்காங்க, ரூடாக இருக்காங்க, ரொம்ப ரூடாக இருக்காங்க, மூஞ்ச பார்த்து பேச மாட்டுறாங்க, போயிட்டே இருக்காங்க. அப்படி இப்படின்னு ஒரு மேனேஜரே இவ்வளோ கோவப்பட்டா அப்போ நாங்களும் அப்படி தானே இருப்போம். மேனேஜர் எப்படி இருக்காங்களோ அப்படித்தானே நாங்கள் இருப்போம். மேனேஜரே கோவப்படலாமா? மேனேஜர் ஒரு சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ணணும், காமன் கம்போஸ்டாக ஹேண்டில் பண்ணணும். இதே தான் எல்லாமும் காரணமாக சொன்னான். எனக்கு அப்போ எழுந்த ஒரு கேள்வி, இப்போ இவங்க தான் சரி இவங்க தான் தப்புன்னு நான் சொல்ல போகிறதில்ல. எனக்கு இந்த விஷயத்தில் 2-3 கேள்விகள் எழும்புச்சு. அந்த கேள்விகளை மட்டும் நான் கேட்க விரும்புகிறேன். இந்த டாஸ்க் ஆரம்பிக்கும் போது பிக் பாஸ் வந்து எப்படி சொல்கிறாரு, எப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8 வருஷமாக இந்த ஹோட்டல் வந்து கேவலமாக 8 வருஷமாக இந்த ஹோட்டல் வந்து சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. இந்த வருஷம் பர்டிகுலராக 2025 ரொம்ப கேவலமாக போயிட்டுருக்கு. அதனால் இந்த ஹோட்டலினுடைய நற்பெயரை திரும்பவும் கொண்டு வரணும். அந்த மொத்த பொறுப்பும் மேனேஜர் ஆகிய திவ்யா அவர்கள் கையில். ஏன் குறிப்பாக வைல்ட் கார்டு கண்டஸ்டன்ட் திவ்யா தான் இந்த வீட்டுக்குள்ளே வந்ததுலேருந்து டெக்கோரம், அப்புறம் டீசென்சி, இதை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்கிறது அவங்க தான். டிசிப்ளின், டெக்கோரம் இதெல்லாமே அவங்க தான் பேசுகிறாங்க. குறிப்பாக திவ்யா கிட்ட மேனேஜர் போஸ்டிங்கை எதுக்காக கொடுத்தாங்க? பிக் பாஸ் நினச்சிருந்தா யார்கிட்ட வேணாலும் கொடுத்துருக்கலாம். இல்லை ஓட்டிங் அடிப்படையில் ஒரு மேனேஜரை தேர்வு செய்யுங்கன்னு சொல்லியிருக்கலாம். அதுலேருந்து யாரெல்லாம் ஒருத்தர் வந்திருக்கலாம். குறிப்பாக திவ்யா கிட்ட எதுக்காக கொடுத்தாங்க அப்படின்னா, இது திவ்யாவுக்கு வைக்கப்பட்ட ஒரு சோதனை. ஓகேவா? ஸோ திவ்யா மனசுக்குள்ள ஆழமாக பதிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கண்டஸ்டன்ஸ் இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸை நம்மளால் காமாக பேசி ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ ரொம்ப மோசமாக போயிட்டு இருக்குதுப்பா ஒரு ஹோட்டலு, அந்த ஹோட்டலுடைய மேனேஜர் எப்படி இருப்பான்? கெஸ்ட்டு வந்திருக்காங்க, இப்போ கெஸ்ட்டு சொல்ல போகிற ரிவ்யூவில் தான் இந்த ஹோட்டலுடைய எதிர்காலமே இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, அது வந்து அவங்களுடைய ஒரு கேரக்டர், மேனேஜர் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அந்த கேரக்டருக்கு என்ன பயம்னா, நம்ம ஹோட்டலை பற்றின ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ அவங்க கொடுத்தா மட்டும்தான் ஹோட்டல் நல்லாயிருக்கும்.
நெகட்டிவான ரிவ்யூ கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னா நம்மளும் தோற்றுருவோம், ஹோட்டலும் தோற்றுரும். அப்போ அந்த மேனேஜர் இப்போ எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா, ஜாலியாக பண்ணலாம், ஃபன்னாக பண்ணலாம். ஃபன்னாக பண்ணுறது எப்போ பண்ணலான்னா, ஹோட்டல் நல்லா இருக்குது, நல்லா போயிட்டுருக்கு, எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல நல்ல பேர் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு, எல்லா ஸ்டாஃப்ஸும் டிசிப்ளினாக இருக்கக்கூடிய ஸ்டாஃப்ஸு, எந்த ஒரு குறையுமே இந்த ஹோட்டலில் கிடையாது. இப்போ தாஜ் கோரமெண்டல் இல்லை நிறையா இருக்குல்ல, கிராண்ட் சோலா, ஐடிசி சோலா நிறையா இருக்குல்ல, இந்த மாதிரியான ஒரு ஹோட்டல்ஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மேனேஜர் ஜாலியாக சிரிச்சுக்கிட்டு ஃபன்னாக இருக்கலாம். ஏன்னா அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இந்த பிக் பாஸ் ஆகா ஓகோ ஹோட்டல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிரச்சனை தான். ஸோ பிரச்சனையாகவே இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டலினுடைய மேனேஜர், அந்த பிரச்சனை யாரால் வந்திருக்கு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ஸ் மூலமாக. அப்போ அந்த கண்டஸ்டன்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு அவங்க நினச்சிருப்பாங்க. இப்படி இது ரொம்ப மோசமான ஒரு ஹோட்டலாக இருந்திருக்கு, நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்தால் மட்டும்தான் இந்த ஹோட்டலை மறுபடியும் நம்ம பழைய லெவலுக்கு கொண்டு வர முடியும்னு அவங்க கேரக்டரை டிசைன் பண்ணியிருக்கலாம் இல்லையா. இது எல்லாருக்கும் எப்படி தெரியுது? ரூடாக இருக்காங்க, மோசமாக பேசுகிறாங்க, காலாங்காத்தாலேயே அவங்களுக்கு பீரியட்ஸு. ஓகேவா, இது ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னாலும் அதுவும் ஒரு சின்ன ஃபேக்ட். அவங்களுக்கு இந்த வாரம் பீரியட்ஸ், காலையில் நேற்றுலேருந்து தூங்காமல் அவங்க உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க. இந்த பிக் பாஸ் ஹோட்டல் 24/7 ஒர்க் ஆகக்கூடிய ஹோட்டல். எப்போ கெஸ்ட்டு என்ன கேட்டாலும் அவங்க செஞ்சு கொடுக்கணும். ஸோ மேனேஜர் நைட்லேருந்து முழிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, அவங்க ஓடி ஆடி வேலை செய்கிறாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அவங்களுக்கு சுரண்டி பிரச்சனை ஏற்படுத்துறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பார்வதி. இந்த டாஸ்கினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாங்க, என் ஃபுல் ஃபோக்கஸ் மேனேஜர் மேலே தான் இருக்க போகுது, வாடி நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பித்தாங்க. ஸோ சொன்னதில் இருந்து ரிப்பீட்டடாக ஏதாச்சும் ஒரு விஷயத்தை அவங்க பாருங்கள், பார்வதி ஸ்கோர் பண்ணணுன்றதுக்காக பக்கா பார்வதியினுடைய அந்த சகுனி ஆட்டம் ஜெயிச்சிருக்கு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ மேனேஜர்கிட்ட போகாதீங்க, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் என்கிட்ட. பார்வதி எப்படி பார்வதி பேர் எடுக்கணும், பார்வதிக்கு பேர் எடுக்கணுன்ற ஆசைலாம் கிடையாது. பார்வதி பேர் எடுத்துட்டாங்கன்னா மேனேஜருக்கு ஆட்டோமேட்டிக்காக கெட்ட பேர் வந்துடும். மேனேஜர் பேர் எடுக்க விடக்கூடாது. மேனேஜர் மேலே ஒரு கெட்ட பேர் வரணும், ஒரு களங்கம் வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம பெர்ஃபார்ம் நல்லா பண்ணணும். அதைத்தான் நேற்றுலேருந்து பார்வதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த பார்வதி நடிக்கிறாங்கன்றது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் தெரியும். ஆனால் எல்லாரும் எதனால் அமைதியாக இருக்காங்கன்னா, பரவாயில்லையே அட்லீஸ்ட் இப்போவாச்சும் அவங்க நடிக்கவாச்சும் செய்கிறாளே, டாஸ்க் விளையாடுறாளே அப்படின்றதுனால தான் அமைதியாக இருக்காங்க. புரிஞ்சுக்கணும் அந்த வித்தியாசத்தை. ஒவ்வொருத்தர்கிட்டையும் போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் என்கிட்ட சொல்லுங்கள், நான் செஞ்சு வைக்கிறேன், நான் தீர்த்து வைக்கிறேன். இப்படி சொல்கிறது மூலமாக எல்லாரும் அவங்க பிரச்சனையை அசிஸ்டன்ட் மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க, அசிஸ்டன்ட் மேனேஜர் அதை செஞ்சு கொடுப்பாங்க. அப்போ இருக்கக்கூடிய கண்டஸ்டண்ட்டுக்கு அவங்க மேலே ஒரு நற்பெயர் வரும். பரவாயில்லையே, இத்தனை நாளாக பார்வதி இப்படி கிடையாது, இன்றைக்கி நம்ம சொன்னோடனே செஞ்சு கொடுக்குறாங்க, பரவாயில்ல, நைஸ். அந்த அப்ரிசியேஷனை கண்டிப்பாக கொடுப்பாங்க யாராக இருந்தாலும். ஸோ மேனேஜரை ஓரம் கட்டணும், எல்லா பிரச்சனையும் நம்ம தான் சால்வ் பண்ணணும். நம்மளால் முடியாத, அப்படி பார்வதி இது வரைக்கும் எதனா ஒரு பிரச்சனையை கொண்டு போயிருக்காங்களா மேனேஜர்கிட்டன்னு கேட்டிங்கன்னா கிடையாது. எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணுறேன், அங்கே சால்வ் பண்ணுற அளவுக்கு தான் ப்ராப்ளமே போகும், ரொம்ப உச்சக்கட்ட ப்ராப்ளம்லாம் போகாதுங்க. ஓகேவா? ஸோ பக்காவாக ஒரு பிளானை பண்ணி ஸ்கெட்ச் பண்ணி எல்லாருக்கிட்டையும் ஒரு நற்பெயரை வாங்கிட்டாங்க பார்வதி. வாங்கினதுலேருந்து திவ்யாவை போட்டு உரண்டை இழுத்துக்கிட்டே இருக்கார். திவ்யா பல இடங்கள் அதை அவாய்ட் பண்ணாங்க. நேற்றுலேருந்து அதை பார்க்க முடிஞ்சுது. உங்களுக்கு எனக்கும் பர்சனலாக சில கான்ஃப்ளிக்ட் இருக்குது, பிரச்சனை இருக்குது அப்படின்னும் போது கூட எனக்கு யார் கூட எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒர்க் ரிலேட்டடாக எதனா பேசுகிறீங்கன்னா நான் பேசுகிறேன், இந்த கான்ஃப்ளிக்ட் இருக்குது பிரச்சனை இருக்குல்லாம் நான் பர்சனலாலாம் நான் பேச விரும்பலை அப்படின்னு நேற்றே சொல்லிட்டாங்க. ஸோ இது நடக்குதா? இப்படி நடந்த உடனே எல்லாருக்கும் ரூடாக இருக்காங்க. இப்போ பார்வதி மேலே நல்ல பேர் வந்துடுச்சு, திவ்யா மேலே கெட்ட பேர் வந்துடுச்சு. இவங்க ரூடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்க ஒரு ரீசன் சொன்னானுங்க பாருங்கள். இவன் வரான், துஷார் வரான், ரொம்ப ரூடாக இருக்காங்க, 2 ஃபேஸாக இருக்காங்கன்னு. இதே மாதிரி துஷார் வீட்டின் தலையாக முதல் வாரம் இருக்கும் பொழுது நந்தினி கிட்ட பார்வதி ஒரு பிரச்சனை பண்ணாங்க. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனால் மன்னிச்சிருங்க. நந்தினி கிட்ட ஒரு பிரச்சனை பண்ணாங்க, நந்தினி ஒரு பிரச்சனை பண்ணாங்க, பார்வதி போய் கன்சோல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போனாங்க. இவன் சொன்னான், அவங்களுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க, டைம் கொடுங்க. என்னால் முடியாது, பொறுமையாக தான் சொன்னான், ஸ்பேஸ் கொடுங்க, டைம் கொடுங்கன்னு சொன்னான். என்னால் முடியாது அப்படின்னு பார்வதி சொல்லிட்டாங்க. முடியாதுன்னு சொன்ன பிறகு துஷார் என்ன பண்ணார்? பார்வதி நான் பொறுமையாக இருக்க மாட்டேன் அப்படிலாம் பண்ணானா இல்லையா? எதுக்கு அதெல்லாம் பண்ண? ஏன் அவ்வளோ ரூடாக நடந்துக்கிட்ட? நீ ரூடாக நடந்துக்கிட்டியா? உன்னை ரூடாக நடந்துக்க வச்சாங்களா?
அப்போ உனக்கு வந்த ரத்தம் திவ்யாவுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? காலையிலேருந்து நிறைய பேர் பல்லு வளர்க்கல. டே பைத்தியம், இது 24/7 ஓடக்கூடிய ஹோட்டல். நீ பல்லு வளர்க்கல, குளிக்கல, கக்கூஸ் போலன்றதெல்லாம் யாருக்கும் கவலை கிடையாது. மேனேஜர் கூப்பிட்டா வரணும். மேனேஜரை மதிக்க. போன டாஸ்க்கு QC டாஸ்கில் பார்வதிக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் இந்த வாரம் திவ்யாவுக்கு நடக்குது. இப்போ திவ்யா கெட்டவங்க, பார்வதி நல்லவங்களா? எனக்கு புரியலையே. பார்வதியை விட கத்துறாங்கப்பா திவ்யா அப்படிங்கிறதுனால பார்வதி நல்லவங்களாயிருவாங்களா? QC டாஸ்கில் பார்வதி சொல்கிறத யாருமே கேட்கல. பார்வதி வந்து டெம்பர்மெண்ட்டை லூஸ் பண்ணாங்க, கத்துனாங்க. அப்போ வந்து என்ன சொன்னாங்க? பார்வதி டார்கெட் பண்ணுறாங்க. பார்வதி பாவம், எல்லாரும் ஒரு QCயை பார்த்தீங்களா வேலை செய்ய விட மாட்டாங்க. இன்னைக்கு மேனேஜராக இருக்கக்கூடிய திவ்யாவை வந்து யாருமே வேலை செய்ய விட மாட்டாங்க. அவங்க சொல்கிறத யாருமே கேட்க மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. அப்போ திவ்யா கத்துறாங்கன்னும் போது திவ்யா தப்பு. பாருங்க என்ன ஆட்டிடியூட், பாருங்க என்ன பாசி லுக்கு. இதெல்லாம் யார் பண்ணுறதுனா பார்வதி PR டீம். கேமி போயிட்டு சொல்கிறாங்க ரூடாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை மாற்றணும். யார்? திவ்யாவை மாற்றணும். அதே கேமி இவரை சூஸ் பண்ணுறாங்க, பிரஜனை சூஸ் பண்ணி. அவங்க என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, வேடிக்கையாக இருந்துச்சு எனக்கு. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவாராம். இல்லை எனக்கு புரியல. ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிற ஒரு பொண்ணு வந்து ரூடாக இருக்குது, அதனால் அவங்கள மாற்றணும். பிரஜனை செலக்ட் பண்ணுறேன் மேனேஜருக்கு, அவர் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுவார், அதனால் செலக்ட் பண்ணுறேன். என்ன காரணம் இது? எனக்கு சீரியஸாக புரியல. அமித் பார்கவ் வந்தாப்புல இந்த வீட்டுக்குள்ளே வந்தவொடனே வினோத்துக்கிட்ட என்ன சொன்னார்னா, உங்களை ஒருத்தர் வந்து தராதரம் தகுதின்னு பேசுகிறாருன்னா அவர்கிட்ட சண்டை போடுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பாட்டு பாடிட்டு இருக்கீங்க பின்னாடி. இப்படிலாம் பண்ணார். பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு அண்ணன் என்ன பண்ணுறாரு? பாட்டு பாடிட்டு இருக்காரு. எல்லாருக்கும் சேர்ந்து கோரஸாக பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு. இந்த லட்சணத்தில் அவர் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர் வேறு. எனக்கு ஐயா சொன்ன மாதிரி யாரையா நடந்துக்கிறீங்க? பார்வதி கிட்ட போயிட்டு யாராலையும் பார்வதி தயவு செய்து இதை செய்யுங்க பார்வதி அப்படின்னு சொன்னால் முடியாது. அது ஏன் இஷ்டம், அப்படித்தான் பேசுவாங்க. துஷார் கோவப்பட்டப்போ பார்வதி அடங்கி போனாங்களா இல்லையா? அப்படித்தான் இவங்களும் கோவப்படும் போது பார்வதி அடங்கி போகிறாங்க. நான் உங்களுக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ காட்டுறேன். பார்வதியோட வீடியோ வந்து ஸ்பெஷல் வீடியோ ஒன்று வருது, அதை வந்து நான் போடுறேன். நேற்று இப்படி பண்ணாங்களாமா திவ்யா, இப்படி பண்ணிட்டாங்களாமா. அது அவ்வளோ பெரிய சீனாக்கின பார்வதி இந்த வீட்டுக்குள்ளே பேசிய பொன்மொழிகள்லாம் என்ன அப்படிங்கிறத வித் வீடியோ எவிடன்ஸோட நான் காட்ட போகிறேன். காப்பிரைட்ஸ் வந்தாலும் பிரச்சனை இல்லை, வித் வீடியோ எவிடன்ஸோட நான் காட்ட போகிறேன். அந்த வீடியோவை பாருங்கள், அப்போ தெரியும் பார்வதி யாருன்னு சொல்லி. ஸோ காரணங்கள் சொல்கிறானுங்க பாருங்கள், மொக்கையான காரணம். இந்த திவாகர் பண்ணி பண்டாரம் வந்து எனக்கு பார்வதியும் பிடிக்கும், திவ்யாவையும் பிடிக்கும். இப்போ அவன் வந்து ஃபுல்லாக திவ்யா பக்கம் சாஞ்சிட்டான். கண்ணு வந்து சுபிக்ஷா விட்டு திவ்யா கிட்ட போயிடுச்சு. பார்வதி இல்லைனா சுபிக்ஷா, சுபிக்ஷா இல்லைனா திவ்யா, த்ரிஷா இல்லைனா திவ்யா, அப்படி போயிடுச்சு. இப்போ அதை பற்றியும் தனியாக ஒரு சூப்பரான ஒரு மெசேஜ் வந்து தீபக் சொல்லியிருக்காரு, அதை பற்றியும் பேசுவோம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு விஷயந்தான், இந்த டாஸ்க் ஆரம்பித்து 24 மணி நேரம் கூட ஆகலை. அட்லீஸ்ட் ஒரு 2 நாள் கழித்து நீங்கள் மேனேஜரை மாற்றிருக்கலாம். இவ்வளவு சீக்கிரமாக மேனேஜரை மாற்றினதுக்கான ரீசன் என்னன்னு எனக்கு புரியலை. விக்கல்ஸ் விக்ரமுக்கு மற்றவங்களுக்கு இருக்கிற மாதிரியான யூனிஃபார்ம் கொடுக்காம எதுக்காக ஸ்பெஷலாக கோர்ட்டு கொடுக்கணும்? என்டர்டெயின்மெண்ட் மேனேஜராக இருக்கிற வரைக்கும் எதுக்கு கோர்ட்டு? இப்போ தான் எனக்கு வந்து டவுட் வருது. இப்போ அதே என்டர்டெயின்மெண்ட் மேனேஜராக இருக்கக்கூடிய அமித்துக்கு ஏன் கோட் வரலை? அவர் ஒரு யூனிஃபார்மில், இந்த வெயிட்டின் மேனேஜரே ஒரு யூனிஃபார்மில் இருக்காங்க, ஆனால் இவருக்கு மட்டும் கோட் சூட்டு தனியாக ஸ்பெஷலாக வருது. ஏன்? அவர் தான் இன்னைக்கு மேனேஜராகவும் செலக்ட் செய்யப்பட்டிருக்காரு. ஏன்? எனக்கு புரியல. திவ்யாவுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். காலையில் தான் அவங்க வந்து நிறைய குறைகளை சொன்னாங்க. கெஸ்ட்டு வந்து பிரியங்கா இல்லை, 2 பேர் சேர்ந்து பல குறைகளை சொல்லியிருக்காங்க. அந்த குறைகளை பற்றி பேசுறதுக்கு தான் திவ்யா வந்து எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்க. அப்பயே பிக் பாஸ் என்ன பண்ணிட்டாருன்னா அந்த டாஸ்க் வச்சு மாற்றி விட்டார். அட்லீஸ்ட் கொஞ்சம் டைம் கொடுத்து அவங்க அதெல்லாம் ரெக்டிஃபை பண்ணுறாங்களா இல்லையா, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாங்கன்னு கொஞ்சம் டைம் கொடுத்துருக்கலாம். ஆனால் பிக் பாஸ் வந்து டைம் கொடுக்கல. ஏன்னு எனக்கு தெரில. இப்படி நிறைய சந்தேகங்கள் நமக்கு வருது. அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து திவ்யாவுக்கு ஒரு காரணம் சொல்கிறாங்க, அதே காரணத்தை பாசிட்டிவாக இன்னொருத்தருக்கும் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களும் விடைபெறுவது நான் அரவிந்தன்.